ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரீஸோட 22வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம ஜின்ஷுக்கும் ஹோங்னிக்கும் இன்னைக்கு கல்யாணம். எல்லாரும் பயங்கர எதிர்பார்ப்போட காத்திருந்தாங்க. அதோட தான் லாஸ்ட் எபிசோட் முடிஞ்சது. நம்ம ஹோங்னி ஜின்ஷு முன்னாடி வந்து நிக்க ஜின்ஷு ரொம்ப பெருமையா சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு எல்லா ஞாபகமும் வருது. ஹோங்னி எப்படி கூட்டி தேவதையா இருக்கும் போதே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பால, அதெல்லாம் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. ஹோங்னியை கூட்டிட்டு ஜின்ஷு நேரா உள்ள போயிட்டு கல்யாண சடங்கு ஆரம்பிக்கிறதுக்காக போக ஹோங்னியோட அம்மா அப்பா 2 பேரும் பெரியவங்க இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு சடங்கா ஆரம்பிக்குது. ஒவ்வொன்றையும் இவங்க முடிச்சுக்கிட்டே வராங்க. அடுத்து அவங்க அம்மா அப்பா கிட்ட ஒயின் வாங்கி குடிச்சதுக்கு அப்புறமா அதோட எல்லா கல்யாண சடங்கும் முடிஞ்சு போச்சுன்னு மத்தவங்க பேசிக்க, எங்க ஊர்ல இன்னொரு சடங்கு இருக்கு, சிகப்பு நூல் எடுத்து 2 பேரோட கையையும் சேர்த்து கட்டுவோம் அப்படின்னு ஜின்ஷு சொல்லிடுறான். இப்படி ஒரு ரூலை கேள்விப்பட்டதே இல்லையேன்னு மத்தவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, ஜின்ஷுவே கையில ஒரு ரெட் கலர் நூலை கொண்டு வந்து அவன் விரல்ல ஒண்ணுலையும் இன்னொன்னா அவன் விரல்லையும் கட்டி 2யும் மறைய வச்சிடுறான். ஒரு தடவை இது கட்டிட்டா என்னன்னைக்கும் பிரியாது, எப்போ நம்ம இனிமே சேர்ந்துதான் இருப்போம், கடவுள் அதுவும் கல்யாண கடவுளே நமக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு அப்படின்னு ஜின்ஷு சொல்ல ஹோங்னி சிரிக்க ஆரம்பிக்கிறா. எல்லாரும் எனக்கு கூட இந்த மாதிரி கல்யாணம் நடக்கும் போது நானும் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா இருக்காங்க. சரி வா போலாம் அப்படின்னு நம்ம ஹோங்னியை கூட்டிட்டு ஜின்ஷு உள்ள கிளம்ப, பொண்ணு மட்டும் தான் போகுது, நீங்க இங்க கூட வந்து பார்ட்டி தான் பண்ண போறீங்கன்னு சொல்ல, டேய் கல்யாணம் ஆனா பொண்ணு கூட தானடா மாப்பிள்ளைய அனுப்பி வைப்பாங்க அப்படின்னு ஜின்ஷு கேக்குறான். அதெல்லாம் பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு நம்ம குன்லன் கூப்பிட, நேரா நம்ம ஜின்ஷு ஹோங்னி கிட்ட போயிட்டு, சரி ஓகே நீ ரூம்லயே வெயிட் பண்ண, நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹோங்னி சிரிச்சுட்டே உள்ள போறா. மத்த பசங்க எல்லாரும் பார்ட்டி பண்றதுக்கு மாஸ்டரை சுத்தி வந்துடுறாங்க. ஹோங்னிய கொஞ்சம் தூரமா இருக்கிற ஒரு ரூம்ல கூட்டு போய் உட்கார வச்சிடுறாங்க. ஹோங்னி பாத்துட்டு இருக்கா, எவ்வளவோ கஷ்டத்தை தாங்கிட்டேன், எல்லாம் இந்த நிமிஷத்துக்காக தான், இப்போ ஒரு வழியா நான் ஜின்ஷுவோட ஒய்ஃபா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பெருமையா சிரிச்சிட்டு இருக்கா. ஜின்ஷு கூட அந்த பழைய கல்யாணத்துக்கு கூட சப்போர்ட் பண்றதுக்கு நான் பிளெஸிங் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால, அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு ஜின்ஷு கொடுத்த வளையல பத்தி இப்ப யோசிச்சுட்டு இருக்கா. இந்த வளையல எனக்கு காதல் பரிசா அவர் கொடுத்தாரு, என்னைக்கும் இதை கலட்டவே மாட்டேன் அப்படின்னு அந்த வளையல பாத்துக்கிட்டு இருக்கா. இங்க பார்ட்டி ஹால்ல நம்ம குன்லோட மத்த சீனியர்ஸ் எல்லாருமே ஜாலியா இருக்காங்க. சொந்தக்காரங்களோட சேர்ந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணி பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம லெமன் இருக்கானே அவனு கூட சேர்ந்து பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்கான். கரெக்டா இந்த நேரத்துல இந்த சொர்க்கத்துல பெரியவர் இருப்பாரு, அவர் கிளம்பி போயிட்டு இருக்காரு. போகும்போதே நம்ம ஜின்ஷுவோட இடத்துல ஒரு பெரிய பாதுகாப்பு வளையம் இருக்கு, யாராலையும் உள்ள போக முடியலன்னு அங்க இருக்கிறவங்க சொல்ல, அது சீக்கிரமா உடைக்கிறதுக்கு ஆளுங்க போயிடுவாங்க, இங்கே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு பெரியவர் சொல்றாரு. இந்த நேரத்துல பைச்சா வந்துட்டு இருக்கான். பைச்சா வந்துட்டு, என்னடா ஜின்ஷு கல்யாணம் பண்றியா ஹோங்னிய, ஏன் காதலிய, அதுக்காக தான் உனக்கு ஒரு பெரிய ஆப்பா வைக்க போறேன், இந்த உன் கல்யாணத்துக்கு என்னோட கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு வால் ஒன்று எடுத்து அந்த தரையில பயங்கரமா மோத ஆரம்பிக்க, எக்கச்சக்கமான நெகட்டிவ் எனர்ஜி அப்படி தர வழியாவே உள்ள போக ஆரம்பிக்குது. அங்க லூஜு வரான். சுத்தி முத்தி பாக்குறான், எல்லாம் கரெக்டா தானே இருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு ஏதோ சிக்னல் வர மாதிரி இருக்கு. டோக்கன் எடுத்து பார்க்க ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அப்படின்னு தெரியுது. மேல நிமிர்ந்து பார்த்தா அங்க அந்த வளையத்துல பாதுகாப்பு வளையத்துல ஓட்ட விழ ஆரம்பிக்குது. இத பார்த்துட்டு அவன் அங்க இருந்து நேரா கிளம்பி ஓட ஆரம்பிக்க, இந்த பெரியவர் இருக்காரு லூஜு பின்னாடியே கொஞ்சம் சக்தியை அனுப்பி பார்க்க வைக்கிறாரு. அந்த சக்தி லூஜு பின்னாடியே போயிட்டு இருக்கு, எங்க ஜெயில் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அதை வச்சு ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்காக. கரெக்டா அப்பன்னு பார்த்து ஜெயில நமக்கான ஆளுங்க வர போறாங்க அப்படின்னு அங்க இருக்கிற எல்லா சாத்தானுங்களும் ஹாப்பியா இருக்குங்க. பெரியவர் கிட்ட மத்தவங்க வந்துட்டு இப்ப போலாமான்னு கேட்க, அந்த பாதுகாப்பு வளையத்துல ஓட்ட விழுந்துருச்சு, வெயிட்டே பண்ண வேண்டாம், நேரா உள்ள போங்க அப்படின்னு சொல்ல அந்த வீரர்களும் ரெடி ஆயிடுறாங்க. ஜின்ஷு பாக்குறான், என்ன இவ்வளவு தூரம் குடிக்க வைக்காதீங்கடா போதும்டா அப்படின்னு அவன் ஓரமா போய் உட்கார ஆரம்பிக்கிறான். டக்குன்னு ஆனா அந்த நேரத்துல அவனுக்கு ஏதோ நடக்கிற மாதிரி இருக்கு. இங்க ஜெயில நம்ம பூச்சு தானே காவலுக்கு இருக்கான், அவனை தாண்டி பைச்சா உள்ள போயிட்டு அங்க ஜெயில இருக்கிற எல்லாரையும் ரிலீஸ் பண்ணி விடுறான் கெட்டவங்க எல்லாம். பூச்சு என்னடா பண்ற அப்படின்னு பாக்க போயிட்டு இருக்க, பூச்சுவை பயங்கரமா அட்டாக் பண்ணிடுறான். அவனால மறுபடியும் வெறுசா ஏஞ்சே வர முடியாதுங்கிற அளவுக்கு அட்டாக் பண்ணிட்டு அவன் கையில இருந்த டோக்கனையும் மிதிச்சு உடைச்சிட்டு, உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போறான். இங்க நம்ம ஜின்ஷுக்கு ஏதோ நடக்கிற மாதிரி தெரிஞ்சது இல்ல, நேரா வானத்துக்கு வந்து பார்க்க அந்த பெரியவர் நின்னுட்டு இருக்காரு. பெரியவரே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க எனக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுத்த மாஸ்டர், நான் அதனால மரியாதையா பேசிக்கிட்டு இருக்கேன், என் கல்யாணத்தை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்ல, இது ஒரு கல்யாணமே கிடையாது, முதல்ல இவனை ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு பெரியவர் சொல்றாரு. ஜின்ஷுவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ள பூச்சு பாதி உயிரோட டீமுக்குள்ள வந்துடுறான். குன்லன் பார்த்துட்டு என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்க, என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு ஒரே ஒரு வேலை தான் கொடுத்தீங்க, அதை நான் சரியா பார்த்துக்க முடியல, அது மட்டும் இல்லாம எல்லா அரக்கணுங்களும் வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, கரெக்டா அப்பன்னு பார்த்து அரக்கணுங்க வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு இன்னொருத்தனும் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். குன்லன் போறான். பைச்சா வாசல்ல வந்து நிக்கிறான். குன்லன் பார்த்துட்டு வெளியே நிக்காத, ஆபத்து இருக்கு, உள்ள வாடா அப்படின்னு பைச்சாவை கூப்பிட, குன்லூனை பைச்சா ஓங்கி அட்டாக் பண்ணிடுறான். இப்போ நீதான் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி விட்டதா, எதுக்காக இப்படி பண்ணன்னு கேட்க, அரக்கனுங்களை கூட்டு வந்துட்டு எல்லாரையும் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு பைச்சா சொல்ல, உள்ள போயிட்டு இருக்கிற அத்தனை கல்யாண கூட்டத்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சாதாரண மக்கள் ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்து நடுங்குறாங்க. நிறைய பேர் செத்து செத்து கீழே விழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆண்டி எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க
எல்லாம் கூட இறந்து போயிடுறாங்க. சீனியர்ஸ் பார்த்துட்டு குன்லூன் கிட்ட, இங்க பாரு எல்லாம் மீதி இருக்கவங்க எல்லாம் கூட்டிட்டு இங்க இருந்து வெளியே போயிடு, நேரா மாஸ்டரை கூட்டிட்டு அப்புறம் உள்ள வா, அது வரைய நாங்க இங்க பாத்துக்கிறோம்னு சொல்ல, உங்களை விட்டுட்டா எப்படி வெளியே போறது அப்படின்னு குன்லூன் கேக்குறான். பைச்சா பாக்குறான், நான் உங்க யாரையும் வெளியே போகவே விட போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, குன்லூனை பார்த்து போக போறியா இல்லையா அப்படின்னு மறுபடியும் சீனியர்ஸ் அவனையும் காப்பாத்துறதுக்காக கத்திட்டு மத்தவங்க எல்லாம் பைச்சா கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. குன்லூன் பாதி மனசோட வெளியே போயிடுறான். சீனியர்ஸ் இங்க இருந்து ஓடி போயிடு, நீ உயிர் பொழைச்சுக்கோ அப்படின்னு குன்லூனை வெளியே அனுப்பிட்டு கதவை சாத்திட, அதுக்குள்ள ஒரு சீனியருக்கு பயங்கரமா அடிபட்டுருது. அந்த சீனியரை மடியில போட்டுட்டு, என்னாச்சு எந்திரிங்க சீனியர், நம்ம சண்டை போட வேண்டிய வேலை இருக்கு, மாஸ்டர் வந்துருவாரு, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்ல, சாரிடா என்னால இதுக்கும் மேல வர முடியாது, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனியர் இறந்து போயிடுறாரு. பைச்சா அடுத்தவனை பார்த்து, இங்க பாரு எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் ஹெல்ப் பண்ணு, அந்த ஜின்ஷு இருக்கான்ல அவன் சரியான கேவலமான ஆளு, சரியான புறம்போக்கு அப்படின்னு எனக்காக நீ திட்டு, நான் உன்னை உயிரோட விட்டுறேன்னு சொல்ல, என் மாஸ்டரை பத்தி ஒரு வார்த்தை கூட என் வாயிலிருந்து தப்பா வராது, நாங்க எல்லாமே முதுகெலும்போடு இருக்கிறவங்க, உன்ன மாதிரி கேவலமான முதுகலை குத்துற மான்ஸ்டர் கிடையாது அப்படின்னு கையில ஒரு வெள்ளி ஊசி வச்சு அதை பைச்சாவோட மேல குத்தி விட்டுறான். அந்த ஊசியில விஷம் இருக்கு, கண்டிப்பா அதை உன்னை அட்டாக் பண்ணுன்னு சொல்ல, பைச்சா அந்த ஊசியை புடுங்கி போட்டு, ஏண்டா இந்த மாதிரி ஒரு மொக்க ஊசியில நான் அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறியா அப்படின்னு அந்த சீனியரையும் கொண்டுடுறான். பைச்சா அங்கிருந்து வெளியே வரான். இதுக்கும் மேல வேற ஒண்ணும் இல்ல, இது வரைய ஹொங்னிக்கு நடந்தது கல்யாணமே கிடையாது, இதுக்கு கல்யாண ஊர்வலம் வேறையா அப்படின்னு அங்க இருக்கிற பல்லக்க எரிக்க ஆரம்பிச்சிடுறான். இதுக்கும் மேல ஹொங்னிய போய் பார்க்கணும்னு மீதி இருக்கிற ஜூனியர்ஸ் எல்லாம் குன்லூன் வெளியே போய் விட்டுட்டு அங்க இருந்து பக்கத்துல இருக்கிற எல்லா அரக்கன்களையும் அட்டாக் பண்ணி கொண்டுகிட்டு இருக்கான். லூஜு அங்க வந்துடுறான். ஏன் பவரை காட்டுறான் அப்படின்னு அவனோட நெருப்பு பவரை விட்டு கெட்டவங்க எல்லாம் அழிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா லூஜுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, அந்த பவர் கெட்டவங்களோட சேர்ந்து நல்லவங்களையும் கொல்ல ஆரம்பிக்குது. அவனோட சீனியர்ஸ் ஜூனியர்ஸே கிளம்பி ஓட ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு, என் பவர் ஏன் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, எல்லாரையும் இது ஏன் அட்டாக் பண்ணுது அப்படின்னு லூஜுக்கு ஒண்ணும் புரியாம அந்த பவர் எல்லாம் மறுபடியும் தனக்குள்ள எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றான். எப்பவுமே ரெகுலரா அவனால எடுத்துக்க முடியுமா, ஆனா இன்னைக்கு எடுத்துக்க முடியல. லூஜு பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கான். இங்க இந்த பெரியவர் இருக்கார்ல, அவர் மட்டும் மத்தவங்கள ஜின்ஷு கூட சண்டை போட விட்டுட்டு நேரா கீழே வந்துடுறாரு. அவர் கூட வந்த மத்த வீரர்கள்லாம் குன்லூனை பார்த்து மடக்கி பிடிச்சிடுறாங்க. குன்லூன் உடனே, நீங்க எல்லாம் கடவுள்கள் தானே, இங்க ஜின்ஷுக்கு ரொம்ப ஆபத்து இருக்கு, காப்பாத்துங்க ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்ல, நாங்க இங்க இருக்கிற அரக்க கடவுளை கொல்லதான் வந்திருக்கோம், உன்னையும் கொல்ல போறோம் அப்படின்னு குன்லூன் கிட்ட கொல்ல வராங்க. இல்ல வேணா அவரை கொண்டுறாதீங்க, அவருக்கு ராஜ நட்சத்திரம் இருக்குன்னு சொல்ல, நம்ம வழியில யார் குறுக்க வந்தாலும் கொல்றதுக்கு தான் உத்தரவு வந்திருக்கு, கொண்டு போட்டு போயிட்டே இருன்னு சொல்ல குன்லூன் அவங்க அட்டாக் பண்றதுக்கு வராங்க. குன்லூன் ஆனா அவனோட ஐஸ் பவரை காட்ட ஆரம்பிச்சிடுறான். ஒட்டு மொத்தமா ஐஸ் பவரை வெளியெடுத்து அவனோட இருக்கிற எல்லா எனர்ஜியையும் காட்டி அங்க இருக்கிற அத்தனை பேரையும் செதற விட்டுறான். கரெக்டா அப்பன்னு பார்த்து பெரியவர் வந்துட்டு, குன்லூன் நீ இன்னும் மாறவே இல்ல, நீ இன்னும் அடங்க மாட்டியா அப்படின்னு கேட்க, நீங்க யாரு அப்படின்னு குன்லூன் கேட்டுட்டு இருக்கான். ஆனா உன்னை அழிக்க வேண்டியது இப்ப ஏன் பொறுப்பு, உனக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய உங்க அப்பா ஸ்தானத்துல இருந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு பெரிய பவரை விட அங்க ஜின்ஷு வந்துடுறான். குன்லூனை காப்பாத்த ஆரம்பிக்கிறான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இங்க வந்து இவன் ஸ்டூடெண்ட், அந்த சொர்க்கத்துல இருக்கிற உறவு இல்லனா கூட இந்த உறவுக்காக நான் அவனை காப்பாத்துவேன், அவன் மேல கை வைக்க கூடாதுன்னு குன்லூன் அங்க இருந்து ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு, நீங்க இருந்து ஓடு, ஹொங்னிய போய் புடி அப்படின்னு சொல்ல உன்னை குன்லூன் அங்க இருந்து ஓடி போயிடுறான். ஹொங்னியோட பிளேஸ் ரொம்ப தூரத்துல இருக்குங்கிறதால ரூம்குள்ள இன்னும் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கா. வெளியே என்ன நடக்குதுன்னு அவளுக்கு சுத்தமா தெரியல. ஒரு பக்கம் லூஜு, குன்லூன் அப்படின்னு மத்த எல்லாருமே அங்க இருக்கிற பவர் அடக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த பவர் லூஜுவோட பவர் அங்க எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. லூஜு என்னடா ஆச்சு அப்படின்னு குன்லூன் கேக்குறான். இல்ல எனக்கு தெரியல அப்படின்னு லூஜுன்னு சொல்லிட்டு, நான் வந்துட்டு ரொம்ப வேஸ்ட் ஆயிட்டேன், என்னால எதுவும் செய்ய முடியாத, நான் வேஸ்ட் ஆயிட்டேன் அப்படின்னு அவன் ஒரு பக்கம் கத்த ஆரம்பிக்கிறான். ஏன் இந்த பவர் குன்லூன் மேலேயே பிடிச்சுக்குது, அவன் கை பத்திட்டு எரிய ஆரம்பிக்குது. லூஜு அப்படியே தலையை பிச்சுக்கிட்டு பைத்திய மாதிரி சுத்த ஆரம்பிக்க, அங்க வர ஜின்ஷு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஹொங்னிய போய் காப்பாத்துன்னு சொல்ல, எல்லாமே ஏன் தப்புதான் ஏன் தப்புதான் அப்படின்னு அவன் ஒரு பக்கம் தெரிச்சுட்டு ஓட ஆரம்பிக்கிறான். கரெக்டா அப்பன்னு பார்த்து பக்கத்துல நம்ம குன்லூன் கிட்ட வந்துட்டு அவனை காப்பாத்துறதுக்கு ஜின்ஷு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்க வெளியே சத்தம் கொஞ்சம் ஓவரா கேட்க ஹொங்னி காதுல இப்பதான் விழ ஆரம்பிக்குது. அந்த இடத்துக்கு நம்ம லெமன் வந்துடுறான். கதவை திறந்துட்டு ஹொங்னி வா வெளியே போலாம் அப்படின்னு சொல்ல, கரெக்டா அவ வேகமா என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டு வரா. ஆனா அதுக்குள்ள சொர்க்கத்து வீரர்கள்லாம் அங்க வந்துடுறாங்க. விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு லெமனை விட மாட்டோம் நம்ம ஒரு அடி அடிக்க, லெமன் அங்கேயே மறைஞ்சு போயிட்டு சின்ன எலுமிச்சை பழமா மாறிடுறான். அவ அழுதுட்டு இருக்கிறதுக்குள்ள அங்க பைச்சா வந்துடுறான். சீக்கிரம் வா, இங்க இருந்து போகணும், நான் உன்கிட்ட அப்பவே சொன்னேன், ஒன்ன சாக்கா வச்சு இங்க இருக்கிற எல்லா ஆத்மாக்களையும் கொண்டு போடுறதுக்கு தான் ஜின்ஷு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. உன் சாக்கா வச்சு இங்க இருக்கிற எல்லா ஆத்மாக்களும் கல்யாணத்துக்காக வந்தாங்க, அவங்க அத்தனை பேரையும் அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான், நீ வேணா வெளியே போய் பாரு, எல்லா ஆத்மாக்களையும் அவன் கொண்டுகிட்டு இருக்கான்னு சொல்ல, இல்ல அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு ஹோங்னி சொல்றா. நீ வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்க இருந்து பைச்சா அவளை கூட்டு வந்துட்டு இருக்கான். குன்லூன் பாக்குறான், அவனுக்கு வலி ரொம்ப அதிகமா
கஷ்டமா இருக்கு. மாஸ்டர் என்ன கொன்னுடுங்க. இந்த வலி தாங்கல. இது எப்பவுமே போகவே போகாது. அதனால என்ன தயவு செஞ்சு கொன்னுடுங்க. நான் அடுத்த ஜென்மத்துல வந்து பொறந்துக்கிறேன். அத பத்தி எனக்கு கவலை கிடையாது. அது மட்டும் இல்லாம நான் லூயா இருந்தால அவளை பயங்கரமா லவ் பண்ணேன். அந்த விஷயத்த சொல்லவே இல்ல. அவகிட்ட எனக்காக அதை சொல்லிடுங்க. ப்ளீஸ் என்ன கொன்னுடுங்க. வலி தாங்க முடியலன்னு கத்த ஆரம்பிக்க ஜின்ஷுக்கு வேற வழியே தெரியல. சொர்க்கத்துக்கு நீ போனதுக்கு அப்புறமா லூயாவை பார்த்து அவகிட்ட உன் காதல சொல்லிக்கோ. எனக்கு வேற வழி தெரியல. இப்ப நான் உன்னை கொன்னுடுறேன் அப்படின்னு கொன்னோன்னு அவனே கொன்னுடுறான். கரெக்டா அந்த இடத்துக்கு ஹோங்னி வந்துகிட்டு இருக்கா. இங்க அடுத்த நேரா ஜின்ஷு போயிட்டு ஹோங்னியோட அம்மா அப்பா 2 பேரும் என்ன கொன்னுடுப்பா, ப்ளீஸ் என்ன கொன்னுடுப்பா, இந்த கஷ்டத்துல இருந்து எனக்கு விடுதலை கொடுப்பான்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஜின்ஷுக்கு வேற வழி தெரியல. வேற யாராலையும் காப்பாத்த முடியாதுங்கிறதால அந்த 2 பேரையும் ஜின்ஷு அவன் கையாலேயே அழுதுட்டே கொன்னுடுறான். அங்க ஹோங்னி வரா. இவங்க 2 பேரையும் கொன்னதையும் அடுத்து நம்ம கொன்னோன்னு ஒரு ஆத்மா தானே, அவனை கொன்னதையும் பார்த்துட்டு பயங்கரமா கத்திக்கிட்டே அங்க ஓட ஆரம்பிக்கிறா. ஜின்ஷு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஓடி போயிட்டு அம்மா அப்பா 2 பேரையும் பிடிச்சு எதுக்காக இவங்க 2 பேரையும் கொன்ன, ஏன் கொன்ன அப்படின்னு கத்த ஆரம்பிச்சுட்டு கோபமா எந்திரிச்சு பார்க்க அவ உடம்புக்குள்ள அரக்கராஜாவோட சக்தி அப்படியே உள்ள போய்கிட்டே இருக்கு. ஜின்ஷுக்கு ஒண்ணும் புரியல. அமைதியா பாத்துட்டு இருக்கான். பைச்சாவும் பாத்துட்டு இருக்கான். ஹோங்னி கண்ணை திறக்கிறா. அவ கண்ணுல இருந்து வர பவரே எல்லாரையும் அடிக்க ஆரம்பிக்குது. பொத்துனவ கீழே விழுந்துடுறா. எல்லா பவரும் போயிட்டு ஜின்ஷு பக்கத்துல வர, என் பக்கத்துல வராத, தயவு செஞ்சு வராத, இந்த வளையலுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்க பைச்சா சொல்லிக்கிட்டு இருக்கான். உன் உடம்புக்குள்ள இருக்கிற அரக்க சக்தி பவரை கட் பண்றதுக்காக இந்த வளையல உனக்கு அவன் போட்டிருக்கான்னு சொல்ல அது உண்மையானு ஹோங்னி கேக்குறா. அதுதான் உண்மைன்னு ஜின்ஷுக்கு தெரியும்ல. ஆமா அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பொய் சொல்ல வரல. நான் சொல்ல வந்தது என்னன்னா அப்படின்னு கேட்க என் கல்யாணங்கிற பேரை வச்சு இந்த இடத்த எப்படி அழிச்சிட்ட, இதை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு ஹோங்னி அவளோட எல்லா அரக்க சக்தி பவரையும் மறுபடியும் ஒண்ணு சேர்த்துட்டு இருக்கா. அவ தலையில இருந்து அவன் கொடுத்த ஹேர் பின் எடுத்து அதை ஒரு வாலா மாத்தி அதை வேகமா ஜின்ஷுவை அட்டாக் பண்றதுக்காக அனுப்ப ஜின்ஷுவோட உடம்புக்குள்ள அது போயிடுது. ரொம்ப வழியில துடிக்க ஆரம்பிக்கிறான். அங்க வர பெரியவர் ஹோங்னியை அட்டாக் பண்ணிடுறாரு. ஹோங்னி பொத்துன்னு கீழே விழ ஜின்ஷு வேகமா ஓடி வந்து அவளை மடியில புடிச்சிடுறான். இங்க பாரு, இதுக்கு மேல நீயும் நானும் எதிரிங்க மட்டும் தான். என்னை இத்தனை நாளா என்ன லவ் பண்ற மாதிரி நடிச்சு ஏமாத்திட்டல, உன்னை என்னைக்குமே நான் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்ல ஹோங்னி நம்ம ஜின்ஷு அலுவலகத்துக்குள்ள ஹோங்னி மடியிலேயே இறந்து போயிடுறா. காத்தோட காத்தா மறைஞ்சு போயிடுறா. ஜின்ஷு அழுதுகிட்டே கீழே பிறண்டுகிட்டு இருக்கான். அந்த 2 நட்சத்திரமும் மறுபடியும் ஜொலிக்க ஆரம்பிக்குது. சொர்க்கத்து ராஜா பாக்குறாரு. என்ன நட்சத்திரம் 2மே வீக் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு அவர் ஒரு பக்கம் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. கரெக்டா இங்க பைச்சா போயிட்டு எல்லா ஆத்மாக்களும் இங்க வாங்க, எனக்கு உதவி பண்றதுக்காக ஒன்னா சேருங்கன்னு அங்க இறந்து போன எல்லாரோட ஆத்மாவையும் ஒன்னா கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். இங்க ஜின்ஷு மறுபடியும் சொர்க்கத்துக்கு போறதுக்கான வழிக்கு திரும்ப வந்துட்டு இருக்க. இதுக்குள்ள நீங்க போனீங்கன்னா உங்களோட பூமி வாழ்க்கை முடிஞ்சிட்டு மறுபடியும் சொர்க்கத்துக்கு போயிடலாம் நாங்க இருக்கிறவங்க சொல்ல, மத்தபடி என் டீம்ல இருந்தா மத்த எல்லாரும் வந்துட்டாங்களா, இறந்து போனவங்க எல்லாம்னு கேட்க யாரும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்க ஆத்மாக்கெல்லாம் ஏதோ ஆபத்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்ஷுக்கு புரியுது. சோ அந்த வழியா போகாம நேரா சொர்க்கத்து ராஜாவை பாக்குறதுக்கு உள்ள போயிடுறான். அங்க அசிஸ்டன்ட் இல்ல நீங்க பார்க்க முடியாதுன்னு சொல்ல சொர்க்கத்து ராஜா வந்துடுறாரு. இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லிக்காதுன்னு அசிஸ்டன்ட் அனுப்பி வச்சுட்டு இப்ப சொல்லு, இங்க நம்ம இருக்கிறது யாருக்கும் தெரியாது, பேசிட்டு முடிச்சிட்டு போயிட்டே இருன்னு சொர்க்கத்து ராஜா சொல்ல அந்த பிரேஸ்லெட்ல இந்த விளையாட்டை பார்த்தது நீங்க தானா அப்படின்னு ஜின்ஷு கேக்குறான். ஆமா அப்படின்னு சொர்க்கத்து ராஜா பாத்துட்டு இருக்காரு. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.